இன்னைக்கு நீ வந்து இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கிட்டு நீ போயிட்ட. ஸோ அந்த குழந்தைங்களும் யோசிப்பாங்கல்ல, நம்ம அப்பா இவ்வளவு மோசமானவரா, இன்னொரு லைஃப்பை வந்து இப்படி ஒரு குழந்தை, அங்க ஒரு வாழ்க்கை, அப்ப நம்ம அம்மாவோட இது என்னன்னு. இது சிம்பிள். இதுல வந்து ஆணை தவறு சொல்றதா, பெண்ணை தவறு சொல்றதுன்றதை விட இதுல பாதிப்பு வந்து இல்ல. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இன்ஸ்டால எல்லாம் ரீல்ஸ் போடுறது, அவங்களோட பர்சனாலிட்டி, ஐ மீன் அவரை பத்தின இருக்கு 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் போடுறது, போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே தான் கல்யாண போட்டோஸ் வெளியில வருது, நம்ம சேர்ந்து இவ்வளவு வருஷம் இருந்துன்னு வருது, இந்த வீடியோஸ்லாம் வெளியில வருது. ஏன் நல்லா இருக்கும் போது அந்த வீடியோஸ்லாம் நீங்க ஏன் ஷேர் பண்ணல? பிரியும் போது வீடியோஸா போடுறீங்க, போட்டோஸா போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. அவர் என்ன பண்றாரு, சந்தோஷமா வாழ்ற வரைக்கும் வாழ்ந்தாரு. குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர சொன்னாலும் அவரு வரவே இல்லை. சொல்றாருன்னா, எனக்கு என்னோட மனைவி குழந்தைகள் தான் முக்கியம், எனக்கு நீ முக்கியம் இல்லை, எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸ், என்னோட ஃபேமிலி இதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியல. ஓகேவா? தெரியாதனாலதான் அவர் வந்து இன்னொரு லைஃப்பை தேடுறாரு. நான் அதுதான் சொல்றேன், அந்த குழந்தைங்கன்றது மாதம்பட்டி குழந்தைங்களும் ஒரு குழந்தைங்க தான். அவங்களும் யோசிப்பாங்க, அப்பா இவ்வளவு தவறு பண்ணியிருக்கா, நாளைக்கு அந்த குழந்தைங்களும் தவறு செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரபல வழக்கறிஞர் திருமதி புஷ்பவதி அவர்கள். வாங்க பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். ஜாய் கிறிசல்டா கேஸ் நம்ம நிறைய இதை பத்தி நிறைய பேசியிருப்போம் நினைக்கிறேன். நீங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ சமீபத்துல வந்து ஜாய் கிறிசல்டா அவங்களுக்கு சாதகமா வந்து ஒரு கேஸ் வந்துருச்சு, சாதகமா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த கேஸ்ல. மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு போன்ற இந்த ஹேஷ்டேக் இது மாதிரி வசனங்களை நீங்க சோசியல் மீடியா கேட்டு வந்திருப்பீங்க. இவங்களுக்கு சாதகமா அந்த கேஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே மேம், என்ன ஆச்சு, என்ன கேஸ்? ஃபர்ஸ்ட் இல்ல, இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இன்ஸ்டால எல்லாம் ரீல்ஸ் போடுறது, அவங்களோட பர்சனாலிட்டி, ஐ மீன் அவரை பத்தின இருக்கு 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் போடுறது, போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க அதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணி அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களும் இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னுக்காக. ஆமா, போடக்கூடாதுன்னு அவரு சொல்லியிருந்தார். அதுக்காக அவர் கேஸ் போட்டிருக்காரு. இல்ல ஏன் மேம், ஏன் போடும்? அவங்க அக்கௌண்ட் அவங்க போடுறாங்க, அவங்க அக்கௌண்ட் தான், அவங்களுடைய ரைட்ஸ் தான், எல்லாமே இருக்குதான். ஆனா போடுறது அடுத்தவங்கள இல்லையா? சோ ஏன்னா இப்ப ஒன்னா இருக்கும் போது அது போட்டா தெரியாது. இப்ப பிரச்சனை ஆயிட்டு நாங்க ஒன்னா இருந்திருக்காங்க. ஓகே, ஒன்னா இருந்திருக்காங்க, இப்ப போடுறாங்க. ஆமா, ஒன்னா இருந்திருக்காங்க, ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? சோ எல்லாமே அவங்களோட அந்த போட்டோகிராஃபி எல்லாம் இருக்கு. சோ அவரு வந்து இப்ப பிடிக்கல, 2 பேரும் விலகிடுறாங்க. சோ நான் விலகி போனதுக்கு அப்புறம் நீ என்னுடைய போட்டோஸா இருக்கட்டும், போட்டோகிராஃப்ஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், நீ போட்டீங்கன்னா என்னுடைய பிசினஸ்க்கோ என்னுடைய சோஷியல் மீடியால இம்பாக்ட் ஆகுது. ஸோ நீ போடக்கூடாதுன்னு அவரு கேஸ் ஃபைல் பண்றாரு. ஸோ இந்த கேஸ் தான் அவங்க வந்து ஆர்கியூ பண்றாங்க. அந்த கேஸ் தான் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. எதுக்கு இப்ப தள்ளுபடி பண்ணிருக்காங்க? நீங்க கேஸ் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி இதனால வந்து அது என்ன இஷ்யூ விட்டுருங்க. இந்த ஒரு இஷ்யூவால எனக்கு வந்து பெரிய பிரச்சனை வருது, நான் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அவங்க அவங்களோட பேஜ்ல போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கேஸ் ஏன் தள்ளுபடி பண்றாங்க கோர்ட்டு? நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்களையுமே சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து ஜாய் கிறிசல்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவரை பத்தி வீடியோஸ் போட்டுட்டே இருக்காங்க. 2 பேருமே நல்லபடி சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அது எல்லாருமே அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது, அப்புறம் அவரோட வீடியோஸ், அந்த பொண்டாட்டின்னு சொல்லி கொஞ்சிருக்காரு. பொண்டாட்டி நான் கிளம்பிட்டேன், சோ இதெல்லாம் சொல்றாரு பண்றாரு. ஓகே, பட் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் வரும்போது 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. அன்னைக்கு அவங்க சேர்ந்து வாழும் போதே பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ், வீடியோகிராஃப்ஸ்ல யாருமே போடல. மாதம்பட்டி ரங்கராஜும் போடல, இவங்க ஜாய் கிறிசல்டாவுமே போடல. ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே தான் கல்யாண போட்டோஸ் வெளியில வருது, நம்ம சேர்ந்து இவ்வளவு வருஷம் இருந்துன்னு வருது, இந்த வீடியோஸ்லாம் வெளியில வருது. ஏன் நல்லா இருக்கும் போது அந்த வீடியோஸ்லாம் நீங்க ஏன் ஷேர் பண்ணல? ஷேர் பண்ணிருக்கலாமே. இப்போ இதை ஏன் நீங்க அதாவது அவங்க வந்து ஷேர் பண்றாங்களா மேம்? இது அவங்க சந்தோஷத்தின் அடிப்படையில பண்ணா ஓகே, நீங்க சொல்றது ரைட். ஆதாரம் இந்த ஒரு அடிப்படையில தானே பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஆதாரம் பண்றது நீங்க முதல்லயே பண்ணிருக்கலாமே. நீங்க 2 மேம் பேரும் ஆதாரம் இல்ல. சந்தோஷமா ஆதாரம் ஒரு விஷயம் எங்க தேவைப்படும்னா நான் நிரூபிக்க தான் தேவைப்படும். நீங்க நிரூபிக்க முதல்லயே வந்து டிக்ளேர் பண்ணிட வேண்டியதானே. நீங்க டிக்ளேர் பண்ணல. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீங்க டிக்ளேர் பண்ணவே இல்லையே.
ப்ராப்ளம் வரும்போது தான் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வெளில வருது, வீடியோஸ் வெளில வருது, அவர் பேசுனதெல்லாம் வெளில வருது. நான் மாதவட்டி ரங்கராஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றத நீங்க உடனே எல்லாருக்கும் இன்விடேஷன் அடிச்சு ஏன் கல்யாணம் பண்ணல? நீங்க பண்ணியிருந்திருக்கலாமே! அப்பல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணல. பிரச்சனைன்னு வரும்போது 2 பேருமே பிரிஞ்சதுக்கு அப்புறம், அவரோட இந்த கல்யாணத்த நீங்க போடுறீங்க. அவரு பேசினதெல்லாம் ஹாய் பொண்டாட்டின்றது போடுற, எல்லாமே பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே. சந்தோஷமா இருக்கும்போது நம்ம யார்கிட்டயுமே யாரும் எதுவுமே சொல்லல. இன்னைக்கு பிரியும்போது வீடியோஸா போடுறீங்க, ஃபோட்டோஸா போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. அவரு என்ன பண்றாரு? சந்தோஷமா வாழ்ற வரைக்கும் வாழ்ந்தாரு. குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர சொன்னாலும் அவரு வரவே இல்ல. அந்த இப்ப இது எதுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போ? அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க கோர்ட்? தள்ளுபடி நான் இத ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சுர்றேன். இன்னைக்கு அவரு பார்த்தீங்கன்னா, அவரு ஃபேமிலி தான் வேணும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஒய்ஃபோட தான் போவேன்னு இன்டைரக்ட்டா சொல்லிட்டு, அவரோட ப்ரொஃபஷனல் பார்க்க அவரு போயிட்டாரு. இதுல வந்து ப்ராப்ளம் வரும்போது தான் எல்லாமே வெளில கொண்டு வரீங்க. ஓகே. இவங்க வந்து அவரு கேஸ் போடுறாரு. என்னுடைய பேரெல்லாம் அன்னைக்கு போடுறப்பல்லாம் போட்டிருந்தா இவரு அன்னைக்கே அப்போஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பிரச்சனைன்னு வரும்போது இவங்க வீடியோஸ் போடும்போது அவர் என்ன சொல்றாரு, என்னோட வீடியோஸ் இந்த ஃபோட்டோகிராஃபிஸா இருக்கட்டும், நீ போடாத. என்னோட பிசினஸ்க்கு அது வந்து இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லி போடுறாங்க. கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுது. ஏன் கேஸ் டிஸ்மிஸ் ஆகுதுன்னு நீங்க என்ன கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா நெறைய வழிகள் இருக்கு கேஸ் டிஸ்மிஸ் ஆகுறதுக்கு. ரெலவென்ட் பாயிண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம். ரெலவென்ட்டான ஃபேக்ட் இல்லாம இருந்திருக்கலாம். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அவங்க தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நாங்க ஜெயிச்சிட்டோம் இல்ல ஒரு இதுல காட்டுறாங்க. அதனால கேக்குறேன். ஜெயிச்சிட்டோன்றத நீங்க எப்படி கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா, எனக்கு இது வேணும். இந்த பொருள் எனக்கு வேணும். எனக்கு வந்து இந்த இந்த எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு சாரி வேணும் எனக்கு. அப்படின்னு நான் ஒரு இடத்துல போய் கேட்கிறேன். அந்த இடத்துல அந்த சாரி வந்து இருக்கு. ஆனா தரமாட்டாங்க. இல்ல உனக்கு சாரி கிடையாது போன்னு சொல்லிடுறாங்க. அதே சாரி இன்னொருத்தருக்கும் தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு சாரி கிடைக்கலன்றத விட எனக்கும் கிடைக்கலன்றது சந்தோஷப்படுவாங்க. புரியுதுங்களா? இது ஸ்மால் எக்ஸாம்பிள். கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன வந்து நீங்க Instagramல ஃபோட்டோஸ் போட வேணான்னு நீங்க சொல்லல. கேஸ டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க. நான் Instagramல ஃபோட்டோஸ் போட்டுக்கலாம். என்ன வந்து யாரும் தடை விதிக்கல. என்னுடைய விருப்பத்த வந்து யாரும் தடை விதிக்கல. அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றியா அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் திஸ் இஸ் அ ஆன்சர் ஃபார் தட். ஓகே. இந்த பிரஸ் மீட்ல அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா வந்து, கண்டிப்பா வந்து கிடைக்க வேண்டிய ஒரு நாய் வந்து கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அது கிடைக்கும் நான் நம்புறேன் நான் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மகளிர் ஆணையத்த சொன்னாங்க. மகளிர் ஆணையம் போயிருக்கேன். கண்டிப்பா நீதி கிடைக்கும் நான் நம்புறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க. இவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. மாதமணி ரங்கராஜன் தன் குழந்தைன்னு ஒத்துக்கிட்டான்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க. அப்புறம் இந்த கேஸ் வந்து பூதாகரம் அடிச்சு உங்களுக்கே தெரியும். இப்போ நீதிமன்றம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நான் சொன்னதுதான். எனக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. என்ன யாரும் இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. நீங்க அவருக்கு ஆர்டர் போட்டிருந்தா, நீ வந்து ஃபோட்டோஸ் போடக்கூடாதுன்னு ஆர்டர் வந்திருக்கும். எனக்கு ஆர்டர் வரல. கேஸே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. என் விருப்பத்துக்கு நான் இருக்கலாம். காரணம் இவர் வந்து அந்த கேஸ் நடக்கும்போது வந்து இவர் வந்து ஆஜராகல. பார்க்கலாங்களா? மெனி ரீசன்ஸ் நான் சொன்ன மாதிரி நெறைய ரீசன்ஸ் இருக்கலாம். நான் அப்பியரன்ஸா இருந்திருக்கலாம். இல்ல வந்து பாயிண்ட்ஸ் ரெலவென்ட்டா இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க போட்ட காரணங்கள் கரெக்ட்டா இல்லாம சரியா இல்லாம இருந்திருக்கு. இந்த சில காரணங்களால் கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்படுது. ஆனா இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஏன் வெற்றின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி உங்கள வந்து என்ன யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. நீ இப்ப வந்து யாரும் என்ன போடாதன்னு சொல்லல. கேஸ் தான் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அப்ப என்னோட விருப்பத்துக்கு நான் என்னோட செயலை செய்து கொள்ளலாம். இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. ஓகே. இப்ப இந்த பிரஸ் மீட்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா 2 மாசம் ஆச்சு. இதுவரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு பதிலும் தரல. அவர் ஊர் தான் சுத்தின்னு இருக்காரு அப்படின்னு சம்மதத்தை நினைச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது எதோ சொல்ல வராங்க. அவருமே இருக்கட்டும். அவர் வந்து இத வந்து அவர் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு வந்தா அவர டிக்ளேர் பண்ணதா ஆயிடும். ஓகேவா? இது என்னோட குழந்தை இல்ல, ஆமா இல்ல சொல்றத விட ஆமான்ற மாரி ஒத்துக்கிட்டு வர மாரி ஆயிடும். சரிங்களா? ஓகே. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்துருச்சுன்னா, அவரு கருத்துப்படி சட்டப்பூர்வமான குழந்தையே ஆயிடுது அது. சரி ஓகே. அவர் பாயிண்ட் ஆஃப் அவர் ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. இருந்தாலும் அந்த குழந்தை இவங்களுடைய எவிடன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த குழந்தை அவருடையதுதான். அதாங்க எவிடன்ஸ்லாம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, இந்த குழந்தை இவரோட தான். ஓகே. ஆமா. அப்போ இவங்க குழந்தைகளுக்கான அனைத்து சட்டப்பூர்வமான உரிமைகளும் அந்த குழந்தைக்கு இருக்கு. ஓகேங்க. அப்போ இவங்க வந்து புகார் கொடுத்திருக்கலாம். இவங்க ஒரு மனு போட்டுருக்காங்க. ஆமாங்க இவர் சொன்னாரு. டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்துக்கிறேன். டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து பாசிட்டிவா வந்துச்சுன்னா நான் குழந்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னும் இவர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்க்கே வரல. அப்ப இவங்க ஏன் போடாம இருக்காங்க? போடலாமே. ஏன் போடாம இருக்காங்க? ஏன் ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இல்லையா? இல்ல போட்டுருக்கலாமே. இவங்களும் போடலாமே. எனக்கு அவர் வந்துதான் ஆகணும். ஆர்டர் கொடுங்க. அது இவங்க ஒண்ணும் போடாம இருக்காங்க. அது அவங்க தான் போடணும். அவங்க தான் அதை சொல்லணும். போடலாமே. போட்டுட்டு இல்ல அவர் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு வந்துதான் ஆகணும் ஒரு ஆர்டர் வாங்கலாமே அவங்க. யாரையுமே இந்த விஷயத்துல வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நான் சொன்னது மாதிரி சந்தோஷமா இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வெளியில வரல. பிரச்சனைகளா இருக்கும்போது அவங்க லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காங்க.
ஏன்னா அவங்களுடைய மனைவி நான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலே சொல்லியிருந்திருப்பேன். அவங்க வந்து முழுமையா விவாகரத்து பெறப்படாத ஒரு வழக்கு அது. ஓகேவா? ஏன்னா 2, 3 ஹியரிங் தான் போயிட்டு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க லீகலி டிஸ்பியூட் ஆகாமயே இவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறது முதல் தப்பு. அவங்க 2 பேருமே பிரியல. விவாகரத்தே நடக்கல அவங்களுக்கு. ஓகேவா? அப்படி இருக்க அதாங்க ஒரு விவாகரத்து ஸ்டேஜ்ல ஆகாத ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதும் தப்பு தானே? இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. இவங்க ஆனா சைடு அவங்களுக்கு கிளியர் ஆகல, ஆகல. இவருக்கு நல்லாவே தெரியும்ல. ஆகலன்னு தெரியும்ல. அதான் சொல்றேன். அது முதல் தப்பு. ஓகேங்களா? ஸோ நான் அப்படி இருக்கும்போது, உங்கள வந்து இல்ல நீங்க வந்து எனக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி என் குழந்தைக்கு அப்பான்னு தான்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனா லீகலி அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் படி முடிவு செய்யப்பட்டால், உறுதி செய்யப்பட்டால், அந்த குழந்தைங்களுக்கு அவர் அப்பாவா இருந்து எல்லா சட்ட உரிமைகளும் அந்த குழந்தைக்கு இருக்கு. குழந்தைக்கு இருக்கு. ஆனா இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு கிடையாது. குழந்தைக்கு இருக்கு. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னீங்க. இவங்க வந்து ஏன் சந்தோஷமா இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வெளியிடல. அப்ப விட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. இப்ப பிரச்சனை வரும்போது தானே வந்து எல்லாம் வந்து போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. அதான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன விஷயம் தான். இவங்க வந்து அந்த ஒரு சந்தோஷத்துக்காக வெளியிடல. ஆதாரம்னு ஒரு விஷயத்துக்காக அப்படின்றாங்க. அந்த ஆதாரத்த நான் வந்து வெளியிடுறேன் அப்படின்னு. அப்ப அவங்க ப்ரூஃப் பண்ணணும்ல. இவங்க அதுக்கு ஆப்போசிட்டா இன்னும் வீடியோஸ் போடணும். இல்ல போஸ்ட் இல்ல இவங்க சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. நான் கிடையவே கிடையாதுன்னு சொல்லணும்னா, இது வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லையே. இவங்க மறுப்பே எதுவுமே தெரிவிக்கல. அவர் வந்து தன்னுடைய பர்சனல் வேலைகள்ல ஒரு பிஸியா இருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, "நீ என்ன ஏங்க வேணாலும் இது பண்ணிக்கோ." குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமா ஆச்சுங்க. சரி, ஓகே. இவர் சொல்ற என்ன மாரி அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, சரி. "எனக்கு என்னோட மனைவி, குழந்தைகள் தான் முக்கியம். எனக்கு நீ முக்கியம் இல்ல. எனக்கு வந்து என்னோட பிசினஸ், என்னோட ஃபேமிலி இதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட்ன்னு" அவருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியல. ஓகேவா? தெரியாதனால தான் அவர் வந்து இன்னொரு லைஃப்ப தேடுறாரு. ஓகேவா? இது சிம்பிள். இதுல வந்து ஆண தவறு சொல்றதா, பெண்ண தவறு சொல்றதுன்றத விட, இதுல பாதிப்பு வந்து பெண்ணுக்கு ஜாஸ்தியா இருக்கும்போது, நம்ம கொஞ்சம் யோசிச்சுருந்திருக்கலாம். நீங்க உண்மையிலேயே அவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சிருந்தீங்கன்னா, அவரு விவாகரத்து பெறுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க எல்லாமே 100% வந்து உங்களுக்கு ரைட்ஃபுல்லா இருப்பீங்க. நான் பெண்களுக்கே என்ன சொல்றேன்னா, உங்களுடைய உரிமைய நீங்க கேளுங்க. ஆனா அது சரியான இடத்துல கேளுங்க. இன்னைக்கு அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த குழந்தையோட ஒரு அப்பான்ற உரிமைய கூட இவ்வள கத்தி, கூச்சல் போட்டு, சண்ட போட்டு, கோர்ட்ல போய் தான் வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த குழந்தையோட மனநிலைமை பாருங்க. இந்த வீடியோஸ்லாம் நாளைக்கு அந்த குழந்தை பார்த்துச்சுன்னா, அந்த குழந்தை எவ்வளோ ஃபீல் பண்ணும்? இப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு அப்பா வந்து நமக்கு இருந்திருக்காரா? இப்படிலாம் நமக்கு ஒரு தேவையானா, அந்த குழந்தையுடைய மனதளவுல எவ்வளோ கஷ்டப்படும் இல்லையா? அதுவும் இந்த சைடும் பார்க்கணும். ஏன்னா ஸ்ருதி அவங்களுக்கும் பசங்க இருக்காங்க. ஆ. அவங்க இது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு விவரம் இருக்காங்க. தெரிஞ்ச வயசு தான். ஸோ இதுக்கு தான் நான் இவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களோட உரிமைகள கேளுங்க. பட் ஆனா உரிய இடத்துல அதான் கேளுங்க. என்னோட கேள்வி இப்ப நீங்க சொன்னீங்க. இப்போ அவருக்கு வந்து ஒரு ஞானம் வந்துச்சு. ஃபேமிலிய பார்க்கணும், ஃபேமிலிய பார்க்கணும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த கேஸ பார்ப்பாங்க. அவங்க பசங்களும் இந்த கேஸ பார்ப்பாங்க. பாப்பாங்க. அப்ப அதுக்காச்சும் ஒரு பதில் இவரு சொல்லி ஆகணும்ல. சொல்லி ஆகணும். நான் அதுதான் சொல்றேன். அந்த குழந்தைங்கன்றது மாதம்பட்டி குழந்தைங்களும் ஒரு குழந்தைங்க தான். அவங்களும் யோசிப்பாங்க. அப்பா இவ்வளோ ஒரு தவறு பண்ணியிருக்கார். நாளைக்கு அந்த குழந்தைங்களும் தவறு செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு நீ வந்து இன்னொரு பெண்ணோட வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறியாக்கிட்டு நீ போயிட்ட. ஸோ அந்த குழந்தைங்களும் யோசிப்பாங்கல்ல. நம்ம அப்பா இவ்ளோ மோசமானவரா? இன்னொரு லைஃப வந்து இப்படி ஒரு குழந்தை, அங்க ஒரு வாழ்க்கை, அப்ப நம்ம அம்மாவோட இது என்னன்னு. ஸோ நான் எல்லாருக்குமே என்ன சொல்றேன்னா, நான் ஈவன் ஜாய் கிறிஸ்டல்டாவா இருக்கட்டும், இப்ப சொன்னது தான். நீங்க விரும்புறது தவறு கிடையாது. நீங்க உரிமை கேட்கறது தவறு கிடையாது. பட் ஆனா, அந்த பொருள் வந்து சரியான இடத்துல இருக்கா? அது சரியான இடத்துல தான் நமக்கு பெறப்படுதா? அப்படின்றத நீங்க யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா, அவங்களும் சரி, ஜா அ மாதம்பட்டி ரங்கராஜு ஒய்ஃபும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி, இதெல்லாம் பார்த்து அவங்க எவ்வளோ வேதனை அடைவாங்க. தன்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு பிரச்சனைக்காக இப்படி வந்து அசிங்கப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த குழந்தைங்க வெளியில போக முடியுமா? எவ்வளோ மனநிலைமையில எவ்வளோ தான் ஓவர் கம் பண்ணி வர முடியும்? ஒரு சில உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த எப்படி ஓவர் கம் பண்ணி வர முடியும்? நாளைக்கு அந்த குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம், சொந்தக்காரங்க கேட்கலாம். எவ்வளோ தான் நீங்க அந்த குழந்தைங்கள வந்து மென்டலி வாஷ் பண்ணிட்டே இருக்க முடியும் நம்ம? ஸோ யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அது சரியா தவறான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பண்ணுங்க. இந்த இடத்துல ஜாய் அந்த விஷயத்த யோசிக்கவே இல்ல. அப்படிதான் யோசிக்கவே இல்ல பார்க்கணும். அவங்க. நீங்க சிம்பிளா அவங்க உங்கள சந்தோஷத்த பார்த்தீங்கன்னா, உங்கள தொடர்ந்து பின்னாடி இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்த யார் பார்ப்பா? நம்மள நம்பி தானே நம்ம குழந்தைங்க இருக்காங்க. ஒரு வயசான பேரண்ட்ஸ் இருக்கலாம், ரிலேஷன்ஸா இருக்கலாம். எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? அந்த எல்லாரையும் விட்டுருங்க. அந்த குழந்தைங்களோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க. எப்படி நாளைக்கு சொசைட்டில அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? அப்பா இல்லன்னா கூட ஃபேஸ் பண்ணுவாங்க. அம்மா இல்லன்னா கூட ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்படி அப்பா இருந்துட்டு ஒரு ஒரு இடத்துலயும் இப்படி இப்படி ஒரு சில மாரி இவ்வளோ கேவலமான சில விஷயங்கள பண்ணும்போது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? என்னதான் படிச்சாலும் அந்த குழந்தைங்களுக்கு கூட அமைதியான ஒரு சூழ்நிலை வேணும் இல்லையா? மனதளவுல பாதிக்கப்படுறாங்க இல்லையா? ஸோ யாரு பண்ணினாலுமே இந்த தவறுகள ஒரு சில விஷயங்கள யோசிச்சு பண்ணுங்க. எல்லாத்துலயுமே நீ செஞ்சுட்டு நம்ம சார்ந்து இருக்கிறவங்கள நீங்க வருத்தப்பட வைக்கிற மாதிரி இருக்கு இது எல்லாமே. நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். ஓகே. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.